ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு நான் வந்து 1 kg சிக்கன் வந்து எடுத்துருக்கேங்க, கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நம்ம சிக்கனை வந்து பிசைஞ்சு விட்டுக்கணுன்னா அது வந்து அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகி ஊறி வரட்டும். நான் 1/2 hour ஊற வச்சுருந்தேங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் வந்து 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வந்து அதாவது சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். தண்ணி வந்து எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாதுங்க. அந்த சிக்கன்லேயே தண்ணி வந்து விட்டு வரும். அதுலேயே வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து தட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த சிக்கனில் விட்ட தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி அதுலேயே சிக்கனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.